சந்தனா நம்ம ரெண்டும் பெறலாம் வா. நம்ம ரெண்டும் உருண்டிருந்தோம்னா 300 பேர் ஏறுவேன். அப்புறம் அவ்வளோதான். ஏய் சப்பான் முண்டை பொளந்துருவேன். இரு, நம்ம தம்பியே தான் பாவம். அவன் பேசி தம்பியை புடிச்சு சூப்பு போ. கிறுக்கு முண்டையா இருப்போல, ஒன்றும் பண்ணாது. அவங்க பாவம். என்னடா இரு இரு இதை சந்தனா ப்ளீஸ் ப்ளீஸ் இரு இரு. என்னம்மா ஆகி போச்சு? என்னடா உனக்கு தம்பி மாதிரி தானே, தெரியாம பண்ணிட்டேன். நான் மன்னிப்பு கேட்குறேன். விடு விடு. அது செய்யக்கூடாது, இரும வரும். பலாயில ட்ரில் போட்டே அந்த அந்த இந்த குந்தாணி மைய. ஏய், அது செய்யக்கூடாது, சூடம். அது செய்யக்கூடாது, அது ஆயி. என்னடா இந்த ஒரு டைலாக் பேச எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. என்ன சின்ன பையலா இருக்காரு, அப்புறம் குண்டி அடிக்கிறானா? சரி சரி, நல்லா இருக்கு தம்பி. தம்பி உங்க ரெண்டு உள்ள செய்யறேன். இங்க வாங்க. ஆடவே இல்லையா? ஆடுங்க. அடி தாவணி போட்ட உள்ள, அடி தங்க நிறம் கொண்ட உள்ள, அடி தை மாசம் பிறக்க துண்டி, அடி தை மாசம் பிறக்க துண்டி, உனக்கு தாலி ஒண்ணு கட்டுரண்டி. என் தாய் மாமே மகளே. முத பெட்டியை ஒழுங்கா வாசிடா. அதுவே ஒண்ணு நக்க மாட்டேன். இது நாயனத்துக்கு போயிட்டாரு மயிறு. என் தாய் மாமே மகளே, அடி தளர்ச்சியான கொடியே, அடி தாவணி போட்ட புள்ள, தங்க நிறம் கொண்ட புள்ள, தாவணி போட்ட புள்ள, தங்க நிறம் உள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள, தங்க நிறம் கொண்ட புள்ள, தை மாசம் பிறக்க துண்டி, தை மாசம் பிறக்க துண்டி, தாலி உன்னை கட்டுறண்டி. தாய் மாமே மகளே, தளர்ச்சியான கொடியே, தாய் மாமே மகளே, தளர்ச்சியான கொடியே. லூசு, நாளைக்கு நான் தீச்சட்டி எடுக்கணும். லூசு, ஓரின சேர்க்க செய்யக்கூடாது. ஐயாக்கமாருக்கு அடிப்பாங்க. இது சிப்பிப்பாரு நாயை போய் பப்பி நாய் கண்டாலி மயிலுக்கு 8-10 போடுறாங்க. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டு என்னதான்டா ஜெய் சொல்ற? ஏய் ஒரு அளவுக்கு தே ராதா, ஒன்னு பாட விடு, இல்ல ஒன்னு ஆட விடு, எல்லாம் ஒன்னே தாண்டி சக்காலத்தி மலை. நீ அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, உங்க இதுல கூட 8 முத்தம் கொடுக்குறீங்கக்கா. லூசு கவுச்சி அடிக்கும். நாங்க செண்டு ஓடு கொடுத்துக்கோம். செண்டு ஓடாதீங்க, வாட அதிகமா இருக்கு. சொப்பு போட்டு கழுவி விட்டு. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டு எழுதி தரட்டுமா? வாசிங்கடா பேப்பர் மேனே. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? கண்ணு அளவுக்கு தான் கண்ணாட்ட வாங்கி தரட்டுமா? நேரம் என்ன பண்ணீங்க? உனக்கு நேரம் கொடுப்பாருலடா, அந்த நேரம் இப்பயே செஞ்சு நான் ஊம்பாடா வந்தேன். பாப்புல சின்ன பையலா இருக்கேன்னு பாக்குறேன். உனக்கு கொடுக்குற நேரத்துல நான் ஆடையில ஊட வந்தேன்னு வச்சுக்க, ஒரு அளவுக்கு மரியாதை இல்லாம நான் ஆதாவுக்காண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை அவர் செல்ல மாணவனா வளர்த்துக்கிட்டு இருக்காப்லன்னு சொல்லி, இல்லைன்னா சென பூதியமனே கொண்டு ஓட்டு போயிடுவேன், ஓடிடுவாங்கிட்டு. அது என்னங்கிற தங்கம், நான் உனக்கு ஏத்த சிங்கம். வாசிங்கடா. எப்பாடு இங்க வாடா. ஏண்டா கடலாம, ஏண்டா என் பேரை வந்து
இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை. நம்ம கோயில் சத்தி குட்டி வெட்ட நேரமாக விட்டுதால் கறி எடுக்கிற வாங்கப்பா பங்காளி எவ்வளோ அதை உரிச்சு எங்க அந்த விழுக்கு மட்டும் எனக்கு என்னங்க புசுன்றது மாவு இன்னும் நல்லா புளிக்கல. அண்ணன் நடையழகா அடகான இடையழகா சின்ன சினி பழகா செல்லையா சிரிப்பழகா செல்லையா. அது யாரு பப்புல அம்மாவா? நட அதே மாதிரி இருக்காடா. என்னப்பா செத்துட்டே நினைச்சேன் கூதிமே எந்திரிச்சிட்டான்டா. அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். மதுரை இல்ல இல்ல என்னை எப்பத்தே ஆட விடுவ? ஆட விடாது யாரா இப்ப கொடுத்தது யாரா? இருடா. மதுரை முனிச்சாலை முத்துப்பாண்டி நினைவுக்குழு நாட்டின பாதுகாப்பு அன்பு ஆனந்த் அருண் சார்பாக மதுரை வீரன் லாரி சரிவு சார்பாக 501. என் தாய்மாக மகளே பிரஜையான குயிலே, தாய்மாமா மகளே பிரஜையான குயிலே. ஆனா ஒருத்தன் ரொம்ப வெட்டி சாக போறேன் வெட்டு குத்துவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு நேரம் அண்ணா என்னண்ணா சொல்ல மாட்டீங்களா? சின்ன பையில விட்டு என்னை நீ கெடுக்கிறது மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு தாண்டா கோத்தா. டேய் போங்கடா நீங்களே செய்யுங்கடா. நான் திரும்ப அந்த 4 பேரை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு போறேன். என் சிங்கம் ஆட போகுது கைதட்டு எங்கே பார்க்கலாம். பழமேடு மாடு சக்குடி வடத்திலே வெளியேறுமா வாடியிலே. லாஸ்ட் 2 மினிட். இவனுக்கு பாட்டு பாடுவேன். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? 3 கிலோ கத்தரிக்காய் யுத்தத்தண்டி போச்சு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? கத்தரிக்காய் கூட்டத்தில் சேர்ந்து போச்சு. சூப்பர்ன்றவன் இலச்சி விழுந்துட்டான்டா பாவம். இந்த நாள் 200 ராமு வெதரை சமக்க முடியாம என்னாச்சு? உனக்கு 4 ஆட்டத்துக்கு மேல ஆட முடியாது. ஏன்டா வம்பா போட்டு ஆடி கிடக்க தின்னி குதிமனே. தம்பி உலகத்திலே அவனை மிதிச்சு நீங்க போயிட்டீங்களா? இங்க போடுங்க தங்க. பாலம் பெரிய பாலமா இருக்கு ப்ரோ. அடியே பாடு தெரியலன்னா கேட்டுக்க. அடியே மதுரை பாட்டு பாடுவேன் ப்ரோ. அடியே அது அடியேங்கிற வரியில இருந்து பாட போறேன்னு சொல்லி முன்னாடி காட்டுறேன். அடியே அடி சின்ன புள்ள நீங்க வேணாம் காம முத்தி போச்சு வீட்டுக்கு போங்க. நீங்க வேணாம் மேடைக்கு காத்து பச பசங்க காத்தோரம் போயிருந்தே மலையும் போத போதங்குது. அடியம் அடிய மலையும் போத போதங்குது. ஆமா பெரிய மருத்துவமனை டாக்டர் ஊசி ஓட்டுட்டு இருக்கு நரம்ப பாக்குறேன். போடாங்கிட்டு ஆளை பாரு. நல்ல இல்லையா? நல்ல பிஆர் ஐயாவுடைய ஏற்பாடுல 19 வயசு பிள்ளையை நல்லா ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. போய் மோந்து வாக்குறேன் அடுவட்டவைய. ஆமா என்னம்மா என்னைய ஏத்திக்கே போட்டியா பேசுற? அது என்னம்மா நான் பொங்கலுக்கு என்ன விளையாட்டு போட்டி நடத்துறேன்? போங்கடா.
இவன் யாரா ஒத்த விட்டு ராம வாங்கிக்கலடா. அண்ணா டேய் அண்ணா காணா அவங்கள. டான்ஸுக்கார பிள்ளை எங்க போடுச்சு? தண்ணி தெளிச்சு விட்டு வெட்டிட்டு போ. இந்த டைலாக்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எதுக்கு அகராஜா பேசுறேன்? என்னக்கா ரொம்ப வலிக்குதா அண்ணா? யாரோ 3 ஷிஃப்ட் எடுத்திருக்கான். மாடி இலைக்குது. அடி என்னம்மா என்னம்மா என்ன ஏக்கிற? எதுக்கே போட்டியா பேசுற? அம்மா என்னை ஏக்கிற, வெடிக்கே போட்டியா பாக்குற. அண்ணா 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 என்ன விலை போற உள்ள? பிள்ளவத்த உடம்பு அப்படிச்சா இருக்கும். அவன் விலைக்கு போகிறதுக்கு நான் மாமாவில் ஆக முடியுமா? அது விலைக்கு போகுதுன்னா பொம்பளை பிள்ளை கூச்சப்பட்டு விலைக்குத்தான் போகும். நீ தான்டா பிடிச்சி ஓசை உள்ள விடணும். இது தெரியாம இருக்கான் எடுவட்ட வை. நீலாம் எப்படி பொழைச்சு பொழந்த பொழக்க தெரியுமா? இந்த பிள்ளைக்கு என்ன பொழக்க தெரியும்? ஒன்று சொல்லிக்கிறாரு, அவராக சேர்த்துக்கிறாரு. இங்கே வாங்க போ. சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்து இந்த தாய் மாமனை என்ன சொன்னீங்க? ஓசை உங்களுக்கு பிடிக்கும் போது விழுக்கு தெரிஞ்சா துணியை வச்சு கூட பிடிச்சி. இல்லைன்னா சலிச்ச மண்ணை தடவிக்கிட்டு பிடி. எரிய ஆரம்பிச்சிரும். இதுக்கு ஐயா மடு, நீ என்னுடைய நீதான்டா என் உண்மையான மாணவன். அவன் பிடிச்சி விடுன்னு சொன்னது தப்பு தானே பப்புலு? தப்பு தான் மத்தியாரு. பிடிக்க வசனம் சொல்லி கொடுத்தத மறந்துட்டே போயிரு. அது ஏன்டா சொல்லி கொடுக்குற? வேணா வீட்டு பாடம்மா. சந்தனம், உன் மாமி சக்குடி மேடையில் மாமா பயதுற என்ன ஈனப்பையில. மாமா சொன்னது தப்பு தான் மனுஷரு. காலவுளு அதுக்கு நிறைய மண்டி ஓட்டுருக்காயா. வளர்த்தாக்கடா கிளிக்கு ரெக்கமலை கொடுத்தோ மாமா பறந்தெடுத்தோ பறக்கல. மாமாவில் பார்க்க சொல்லுது. ஏய் மாமாவை பிடிக்க சொன்னது தப்பு தான். தப்புதானே. மாமான்னு சொன்னது தப்பு தான். சபையில் விழுந்து மன்னிப்பு கேள். மாமான்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு எறும்பு கடிச்சு போச்சு. அதுதான் சொல்கிறேன், வெதரில் எறும்பு சாவிஸ் போட்டு வாடான்னு. சக்குடி மேடையிலேயே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நீதிமான்களும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களும் தாய்மார்கள் மத்தியில் சபையில் இவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு வார்த்தை சொன்னது என் மேலே தப்பு இருக்குது. எல்லாரும் மன்னிக்கணும். சபை எறிந்து பேசு. இதெல்லாம் பேச சொல்லமா? எர்ரா பேக்கூதி. இப்போ அதுதானே கடுப்பு வந்துடும் எனக்கு. இப்போத்தே மரியாதை கொடுத்த சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாமல் இருந்து பழகுன்னு இருக்காங்க. அவரை சொந்த மாமா எனக்கு. எங்கள் மாமாவை நான் மாமா எனக்கு பிடிச்சி விடுங்கன்னு சொன்னது தப்பு தான். அது என்ன காரணத்தினால எங்கள் மாமாவை நான் பிடிக்க சொன்னேன் தெரியுமா? இந்த அரிப்படுத்த முடியாது, எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்ட்டா. மன்னிப்பு கேட்கத்தான் சொன்னேன். மாமா உங்களை மாமான்னு சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. இனிமேல் உங்களை மாமான்னு சொல்ல மாட்டேன், தாத்தான்னு சொல்ல மாட்டேன். நான் கோத்தா மாமான்னு சொல்லவே மாட்டேன். சரி விட நான் மன்னிச்சிட்டேன். மதுரை மாவட்ட மஞ்சப்பை புரோக்கர்னு சொல்லுவேன். ஈசா இது தர்மமா? ஈசா ஈசா தர்மமா? ஜெகதீசா பர்மமா? என்ன கொத்தனார் சந்து ஊசிரியான் போல இப்படியே. ஆனமலை ஒத்த கடை அதையும் தாண்டி தான் போனதுக்கு நரசிங்கம்மா. ஆனமலை அந்த ஒத்த கடை தாண்டி போனா அங்கதான் நரசிங்கம்மா. இந்த பரட்ட மண்டை என்னை உதஞ்சு கொள்ளவா
தானே நிக்கிறேன். அங்க எதுக்கா வர? அதுதான் நீ கூட படம் காமிக்காதுன்றேன். ஏன்னா 4 அடியில் செத்து பண்ணியாவே நீ ஏறி என் மேலே உட்கார்த்தா. ஏய் மந்திரிச்சு விடுவேன், தொப்புள்ள அரும்பார வரப்படாது. எங்க தூக்குடா, எல்லாரும் கை தட்டுங்க. சந்தன லட்சுமியை தூக்க வைப்போம். ஒரு கை தட்டு கொடுக்கலாம். தூக்குடா சிங்கம். ஏய் ஆளை சிங்கம். தூக்கு வா, வா. உனக்கு மயம் மாதிரி இல்லைன்னா உன் மயனை நீ தூக்கு. தூக்கு கீழே விட முடியாது. அதான் சும்மா. டேய் சிமுண்டு முடிய மட்டும் தொடரணும். மேலே பனங்கரப்பட்டிலாம் தொடக்கூடாது, அடிச்சு போடுவேன். இந்த விருது நான் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூக்க சொன்னால ரைட்டு முண்டை குசுவ போட்டா. சின்ன குசா பெருசா? சும்மா லைட்டா நடுக்குசு நசுக்கி விட்டா. இது என்னடா அது? முக்கு முக்குலோத இது என்ன முக்குரோடல? என் தம்பியை மாதிரி வருது. முக்குலத்தோர் கேஎம் பாரி சிஎம் முருகன் அன்பு தம்பிகள் ரூபாய் 201. நன்றி. எத்தண்டி அட்டை? சின்ன கருப்பு பெரிய கருப்பு. இங்கே 1 மணிக்கு மேலே சாமியெல்லாம் வேட்டைக்கு போகிற நேரம் உள்ள சலங்க சத்தம் கேட்குது. வெளியே வந்து கருப்பை ஆடப்போது. என் அன்பு உறவுகளே, கருப்பு சாமி ஆட்டத்தை தொடர்ந்து கோடாங்கி வசருக்கு போயிடாதீங்க. ஆமாம் 3 மணிக்குள்ள நாடகம் முடிஞ்சிடும். இருங்க, கருப்பு சாமி வரப்போகுது. அப்படியே இருங்க ப்ரோ. கருப்பு சாமியை பார்த்துட்டு கூட போங்க, கோடாங்கியை பார்த்துட்டு போங்க ப்ளீஸ் ப்ரோ. என் தம்பியை போக மாட்டாங்க. 3 மணி வரைக்கும் 3 மணியோட நாடகம் நிறைவு. இரு எந்திரிச்சு வீட்டுக்கு போடா காளி பேமேனே. வள்ளி திருமணம்ட்டேன். வள்ளி இல்லை கன்பம் கன்பம். சின்கற்பு பெரிக்கற்பு. பழைய கலப்பை கிடையாது, சட்டி கலப்பை. எல்லாமே அகரையா போய் உன்னைய தாண்டி ஒட்டு பயல் கடா. கண்ணே அதைக்கு நீயே ஆரோக்கிய நாயையே. பொழுது விடியாட்டாலும் நான் உனக்காக விடிஞ்சு கிடப்பேன். அந்த விடிஞ்சதுக்கு காரணமாவே நான் தான் இருப்பேன். சூரியனா வருவேன். நான் மெழுகுதிரி பிடிச்சா செஞ்சுட்டு போயிருவேன். போய் தனியா செய்யுங்க. என்னங்க வயிறா என்ன? தம்பியை கண்ணு வைக்காங்க. சந்திரலட்சுமி வாழை இலையில சாப்பிடுவோமா, வெள்ளி தட்டில் சாப்பிடுவோமா? ஏன் கண்டாலி ரோட்ல ஓட்டு ஒரு நக்குவா நாய் மாதிரி? ஏன் மேடம் உங்களுக்கு பிடிக்காதா? கையை விடக்கூடாது. கையை விட்டா வீசும். சோப்பாடு கதைக்கிறோம் நாங்க. என் தலைவன் ஒரு டைலாக் தான் பேசுவார், மைக்கில் பேச மாட்டார். உனக்கு தலையில் நான் பேணு மருந்தா இருப்பேன். அந்த பேனாவே நான் இருப்பேன். அப்போ அந்த தலை நக்கின மாதிரி இருக்கும். குசியை விட்டுருவேன். தங்கம் நான் வந்து முன்னாடி கட்டி பிடிக்கவா பின்னாடி கட்டி பிடிக்கவா? நீ எதுவுமே செய்ய வேணாம், வேடிக்கை மட்டும் பாரு, வேலையை நான் பார்க்குறேன். ஆமாம் பெரிய பலகை அடப்பு. அந்த பலகாயே வந்தேன். உன் புளிக்குழம்புக்கு நான் மிளகாயா இருப்பேன். அந்த புளிக்குழம்புல நான் உப்பா இருப்பேன். அந்த புளிக்குழம்பாவே நான் தான் இருப்பேன். நான் கெட்டு போயிடுவேன். நீ கெட்டு போனேன்னா நான் சுட வச்சுக்கிட்டே வருவேன். நான் வெளியே தூக்கி உன் மூஞ்சில ஊற்றிடுவேன். நீ மூஞ்சில ஊத்திட்டேன்னா நான் அந்த இதுல இருந்து புழுவா முண்டிடுவேன். முண்டி அது இதுக்குள்ள போயிருவேன். வீட்டுக்குள்ள உன் ஜாக்கெட்டு சைஸ் என்னடா? 65. 67. நான் இப்பதான் அளவெடுத்தேன். அக்கா மக்கா மிஷினில் ஏறி தச்சிட்டாலும் ஊசி நெளிஞ்சிடும். கண்ணே அடுத்த வருஷம் சக்குடி ஜல்லிக்கட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வரணும். ஏழை செரு பிஞ்சு போகும். பிஞ்சு செரு பிஞ்சாலும் வேற செருப்பு எடுத்துக்க. பிள்ளை வரக்குதான் பிள்ளை. முதல்ல கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் கிண்ணா பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 10 மாசம் ஆகும் வளகா போடணும். அதெல்லாம் போட்டாலும் பிள்ளை வரக்காது. அப்படி சொல்லாதீங்க, உங்க வயல சொல்லாதீங்க மிஸ்டர். முப்புலியான அறுதியை சத்தியமா சொல்றேன், பிள்ளை வரக்கிறது கடைசி. உண்மையிலே ஏண்டா இந்த முண்டைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 3 வருஷம் ஆச்சுடா. எந்த ஊரோட வாய்க்குள்ள இருந்து மீசை வந்துச்சு. உங்க பர்ஃபார்மன்ஸுக்கு அளவே இல்லையாப்பா.
அண்ணே நம்ம வீட்டுக்கிட்ட நீ எங்கன படுப்ப? எப்பயுமே பெட்ரூம் தான். ஏன் நேத்து நான் தானே போனேன், பெட்ரூம்ல படுத்திருந்தா தூக்கி வச்சு போட்டாவுல இருக்கு. டப்பு டப்பு. பரதநாட்டியம் கிளாஸ் பழகுறாரு. ஆனால் முண்டை இன்னும் 2 இன்ச்சு போயிருந்துச்சுன்னா அதோட உன்னை பச்சை தண்ணியில் ஊற்றி எரிச்சிருப்பேன். உன் விரலை காட்டு. இதில் மோதிரம் போடவா, இதில் போடவா, இதில் போடவா? ஏன் இதுல ஓட்டு விடு. ஆமாம், இந்த டைலாக் சொல்லலைன்னா இப்போ எல்லாரும் சிரிப்பாங்க. வர என் தம்பியை வரான் பாரு. ஆமாம், கல்யாணம் பண்ணி அழகர் கோயிலுக்கு போவோமா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோமா, சக்குடிக்கு வருவோமா? அழகர் கோயில் போனா பஸ்ஸில் போகல, டிராஃபிக்கில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓ, மீனாட்சி அம்மன் கோயில் 4 வாசல் இருக்கு, அதுல எந்த வாசல் போகணும்னு உனக்கே தலை சுத்திடுறாங்கன்னு ஒன்னது. அங்கேயும் போவேனா, சக்குடி அது நம்ம ஊர் தானே. எங்கேயாவது வெளியில போகணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போ. ஓ, நேரா இவ்வளவு கூட்டுக்கிட்டு தத்தநேர் சுடுகாடு போயிரு. ஏன் அங்கே போச்சுரியா? அங்க கூட்டு போய் கண்டாலியே 4 ஓடு செத்துருவா தூக்கி எரிச்சு விட்டு வந்து. ஆனா நீயாவது 4 ஓடு, நான் 1.5 போடுவேன். வீச்சு வீச்சு வீச்சுன்னு கத்திடுவா. தம்பி போய் சாணியை போடுங்க. ஏன்னா ஆனந்த் சொன்னதை வரவேற்கிறேன். அருமையான டைலாக்கு. சத்தநீர் சுடுகாட்டுக்கு போய் 4 பேடு மூச்சு தண்ணீர் செத்துருவா, எரிச்சு விட்டுவா. ஒரு நீங்கள் எத்தனை? நான் 1.5 போடுவேன். அப்போ நீ அம்மா கா போடு. தம்பி அவன் ஒன்னே சொல்லலை, 1.5 போடு உடம்போது அதுக்கு இசு வந்து அது செத்துறான். நீ எரிச்சிடாத. இல்ல ப்ரோ, ஏறனே கேளுங்க கேளுங்க மச்சான். நான் போய் மச்சான், நான் போய் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. மச்சான் என் தங்கச்சி பாடி உங்க அண்ணனா பார்த்து என்னோட சேர்த்து வைக்கல. நான் என்ன மாட்டேனா சொல்றேன். நானும் எத்தனை நாளைக்கு தாண்டா கொட்டவுக்குள்ளே உன்னை நோண்டிக்கிட்டு கிடக்கிறேன். மச்சான் என் தங்கச்சியா நீங்க எப்படியாவது கழுப்பு கழிக்கணும். தங்கச்சின்னு சொல்லாதீங்க. எனக்கு என்னைய பொண்ணு சேர்த்து வைங்க. நீங்க எனக்கு மச்சான். சேர்த்து வைங்க, ஃபீல் பண்ணி சேர்த்து வைங்க. முப்புலியானே, என்னது பாண்டியா, அவங்கள கூப்பிடாதீங்க. உன் வாசல்ல இது என்ன வாசல்? அது இந்த பிள்ளைக்கு இந்த வாய்ப்பு நீ கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசியில என் தங்கச்சிய எங்க பிள்ளையார்ட்ட ஒரு வார்த்தை. முதற்கண் தெய்வமே, மூத்த நாயகனே. என்ன பிள்ளையார் என்னைக்கு டாட்டா சொல்றாரு, எல்கேஜி போறாரா? தும்பிக்கையா? அதான நான் டோல் கட்டுன்னு. உன் முன்னாடி இந்த பிள்ளைங்க அரும்பு குறைய கூடாது. அரும்பு குறையாம நல்லபடியா மச்சான் 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 என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி அதுக்குள்ள நரம்பு தளிச்சு வந்த முண்டியா இருக்கானே, கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் நீங்க கையை விடாம காப்பாத்தணும் மச்சான். சி, ஏன் மச்சான்? கையை விட மாட்டேன். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கை வச்சிருக்கேன், உர ஓட்டுக்குறேன். ஒரே மாட்டிக்கோங்க. நான் அன்னைக்கு சும்மா விட்டு தங்கச்சி எப்படி தெரியுமா காதல்? எக்கோ வைங்க. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவெடுத்து ஒரு மாலை எடு, ஒரு சாவி எடுத்து ஒரு பைக்கை எடு. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவெடுத்து ஒரு மாலை எடு, ஒரு பெயிண்ட் எடுத்து ஒரு பிரஸ் எடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மனிதர்கள் நடமாட துடிக்கின்றதா, பெண்மை புதிதாக புதிக்கின்றதா, உலகில் அமுதங்கள் சுரக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே திருப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே,
நாள் ஒரு சொந்தம் வந்தது. என்னை தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உலகம் எனக்கு விளங்காதது, உறவுகள் எனக்கு விளங்கானது. அழடாமும் தானே சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே. கட்டி பிடித்தா தொட்டு இழுத்தா வெக்கம் என்ன சத்தம் போடுதா. என்னை தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, இந்த கருப்ப நிறுத்தி ஒரு காவல் கொடு. என்னை தானே